திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பில் எழும்பூர் மின்சார ரயில் நிலையம் அருகே புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி.கே. சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பாக எழும்பூர் மின்சார ரயில் நிலையம் நுழைவு வாயில் அருகே புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி. சுதாகர், சென்னை கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, 61வது வட்ட செயலாளர் இ. மொய்தீன், தேடல் மக்கள் சேவை அமைப்பு சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் புருஷோத்தமன், மாவட்ட தலைவர் என்.எஸ். விஜயகுமார், துணை அமைப்பாளர் ப. சரவணன், தங்க செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஆட்டோ நிறுத்தத்தை திறந்து வைத்து ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ நிறுத்த கௌரவ தலைவர் குமார், தலைவர் ஆர். சுரேஷ், செயலாளர் என். உசேன், பொருளாளர் எஸ். வினோத், துணைத் தலைவர் எம். அமுல்ராஜ், துணை செயலாளர் ஏ. தங்கசெல்வம், துணை பொருளாளர் என். பாண்டியன், மன்ற காப்பாளர் எஸ். ஆர். ராஜேஷ், துணை மன்ற காப்பாளர் டி. சுரேஷ், மன்ற ஆலோசகர் எம். ஆறுமுகம் மற்றும் ஸ்டாண்ட் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.